பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தென்காசி தனித்தொகுதியில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன், மாநில இளைஞரணி செயலாளர் வியோங்க பாண்டியன் இன்று சென்னையில் இருந்து தனி ரயில் மூலம் தென்காசி வருகை தந்தனர். தென்காசியில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யவும், தென்காசி மக்களின் குறைகளை கேட்டு வாக்கு சேகரிக்கவும் தனி ரயில் மூலம் சென்னையில் இருந்து இன்று ஜான் பாண்டியன் தென்காசி வருகை தந்தார். ஜான் பாண்டியனை வரவேற்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் தென்காசி சந்திப்பு நிலையத்தில் குவிந்தனர். மேலும் செய்தியாளர்களிடம் தென்காசி மக்களுக்கு நான் தொண்டு செய்ய வந்துள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் தென்காசி சந்திப்பிற்கு வருகை தந்த ஜான் பாண்டியனிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் பூங்கொத்து கொடுத்தும் மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்றனர். வாக்காளர் மக்கள் அனைவரும் இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த தொண்டும் செய்யவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். நான் அவர்கள் பணி செய்ய வந்திருக்கின்றேன். என்னை நம்பி வாக்களிக்கின்ற தாமரைக்கு வாக்களிக்கின்ற மக்களுக்கு நான் பணி செய்வேன். அவர்கள் சொன்னதை நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். அவர்களுக்காக பாராளுமன்றத்தில் எதையும் துணிச்சலாக பேசி பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் பெற்று மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ களத்தில் நான் நிற்கிறது புதுசு. முதல்ல நான் பாராளுமன்ற வேட்பாளர் இந்த பக்கம் நிற்கிறேன். நிறைய வேட்பாளர்கள் நின்று தோன்றிட்டாங்க. நிறைய பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எழுத்து நின்ற முன்னாள் இருந்த திமுக வேட்பாளர்கள்லாம் இதுவரைக்கும் இந்த செவிசாய்க்கு கூட அந்த மக்கள் பக்கத்தில் வரவே இல்லைங்கிறது தெரியும். இதெல்லாம் மக்கள்கிட்ட அவங்க எப்படி ஓட்டு கேட்க போகிறாங்கன்ற நிலையெல்லாம் தெரியும். இதெல்லாம் மாற்றி அமைத்து இந்த மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக நான் வருகை வந்திருக்கேன். நிச்சயமாக தொண்டு செய்வேன்.